வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு தத்துவ பேச்சு பேசுகிறோம். ஒரு மாதத்துக்கு இது மாதிரி நானும் விஷ்ணுவும் சேர்ந்து பேச போகிறோம். விஷ்ணு சில கேள்விகள் கேட்பான், அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ நிறைய கேள்விகள் நீங்களும் கேட்டிருக்கீங்க. லைஃப்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு அதை ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், வாரன் பஃபெட் சொல்லியிருக்கக்கூடிய லைஃப் சேஞ்சிங், அவர் லைஃப்பை மாத்தின அட்வைசஸ் பலது சொல்லியிருக்காரு. ம், அதுல முக்கியமா பொறுப்பா செலவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. ம். எங்களுக்கு அது வரவே மாட்டேங்குது சார். பொறுப்பா செலவு பண்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நாங்க என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பட்ஜெட் போடணும். ம். அதே முக்கால்வாசி பேர் போட மாட்டோம். இஎம்ஐயில் பொருள் வாங்கக்கூடாது. இது 2வது ஸ்டெப்பு. 3வது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. ம். அன்லஸ் அந்த பில்லை கட்டுற பணம் இன்றைக்கே உங்கள்கிட்ட இருந்தா. ம். இல்லை நான் சம்பளத்தை வந்துடும், அந்த சம்பளத்துலேருந்து நான் கட்டிடுவேன், அதெல்லாம் இல்லை. ம். உங்கள்கிட்ட இன்றைக்கி பணம் இருக்கா? கிரெடிட் கார்டில் தவிச்சா எனக்கு ஸ்கீமா? ம். அப்படி விட்டீங்க. இல்லாட்டா பிளாஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ம். கைவிட்டு எண்ணுங்க. 1ஆந்தேதியே பட்ஜெட் போட்டிங்கன்னா சேமிப்புன்னு ஒன்று போட்டிருப்பீங்க, அதை முதல்ல எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஐடியா வந்து ஸ்பெண்டிங் ஜார்ஸ் அப்படின்னு ம். இருக்கும். ம். அது பசங்களோட பண்ணுறச்ச நல்லாயிருக்கும். இந்த கண்ணாடி ஜார் இருக்கும்ல, அதை வாங்கிக்கங்க. ஆ. அதில் வந்து இந்த இருக்கிறையே 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டாக மாற்றி ஒன்னொன்றுத்துக்கும் ஜாரில் வச்சுருங்க. இப்போ மளிகை சாமான் வாங்குறதுனா ஒரு ஜார், ம். இதுக்கு ஒரு ஜார், அதுலேருந்து எடுத்து எடுத்து கொடுங்க. ஃபன்னா இருக்கும் போலயே சார். நல்லா ஓகே. இருக்கும். பசங்களுக்கும் என்டர்டெயின் பண்ணுவீங்க, ஆ. பசங்களும் அதை எடுத்து கொடுப்பாங்க. ஓகே. அந்த ஜாரை காலி பண்ணிட்டீங்கன்னா செலவு ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிடுச்சு. ஸோ பசங்க என்ன சொல்லுவாங்க, ஆச்சு. ஸோ இது சின்ன வயசுலேருந்தே பண்ணிங்கன்னா பசங்களுக்கு எவ்வளோ இருக்குது, நம்ம இப்போ அந்த ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இன்க்ரீஸ் பண்ண முடியாதா, நம்ம செலவு எடுத்தாச்சா, இதுக்கு இவ்வளோ தான் பாக்கி இருக்குது, இது இன்னும் இதில் ஜாஸ்தி இருக்குது, இந்த ஹெட்டில் ஜாஸ்தியாக இருக்குது, எந்த ஹெட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அது ஹோல் திங் வந்து ஒரு கேம் மாதிரி ஆகிடும். ஸோ எல்லாருமே வீட்டில் அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சான்னு. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேன்னு கொடுத்தேண்ணா அப்பந்தான் வச்சுருக்கிறேன்னு கொடுத்தா குறைஞ்சி போயிடுவானே கடங்கார பையன்னு கேட்பாங்க. இப்போ தீபாவளிக்கு நீங்கள் இயர் ரெண்டு வருது, தீபாவளிக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க இயர் ரெண்டில். ஒரு மாதமும் எடுத்து அதில் பையனை போட சொன்னீங்கன்னா ம். அது இப்படி ஃபுல்லாகிற வரைக்கும் ஃபுல் இன்ட்ரெஸ்டோடு பார்ப்பான். இந்த ஹோல் திங் வந்து ஒரு ஃபன் அண்ட் ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக மாறும். அதனால தான் இந்த ஸ்பெண்டிங் ஜார்ஸுங்கிறது. ஓகே. பட் நான் மாடர்ன் அப்படின்னீங்கன்னா ஸ்பெண்டிங்க்கு தனி அக்கௌண்ட்டு, சேவிங்ஸுக்கு தனி அக்கௌண்ட்டு, இயர்லி ஸ்பெண்டிங்க்கு தனி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றொன்றுத்தையும் தனியாக மாற்றிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்துக்கலாம். இது நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, இன்சூரன்ஸுக்குன்னு ஆர்டி போடுவாங்க, ம். ஸ்கூல் ஃபீஸஸுக்கு ஆர்டி போடுவாங்க, தீபாவளிக்கு சீட்டு கட்டுவாங்க. அதை தான் நான் இப்போ சொன்னேன். அதனால் உங்கள் ஸ்பெண்டிங் தனி அக்கௌண்ட்டு, இயர்லி ஸ்பெண்டிங் தனி அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் தனி அக்கௌண்ட். ஓகே சார். ஃபைன். ஸோ இப்படி பண்ணோம்னா பொறுப்பா செலவு பண்றதுக்கான இது ஆமாம், ஸ்டார்ட். ஆமாம். இதுதான் பிகினிங். ஓகே. அண்ட் அந்த சேவிங்கை முதலே எடுத்துருவீங்க. ஓகே. அண்ட் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ஆமாம், அவரோட ரூல்ஸே அப்படி தான். ரூல்ஸ் எப்படின்னா, நெவர் லூஸ் கேபிட்டல். முதலீட்டு பணத்தை விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கெட் ரூல் நம்பர் 1. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பரமபதம் ஆட்டம் இருக்குது, கரெக்டுங்களா? நீங்கள் 96, 97 குறைச்ச ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பில் மாட்டினா நேராக 2க்கு வருவீங்க. திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆமா. மேலே போகணும், ரைட்டா? அதுதான் அந்த கேம். லூசிங் கேப்டனும் இதுதான். ம். 97ல் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி 2க்கு வந்தீங்கன்னா உங்களால் திரும்பி அப்படி ஏற முடியாது. இந்த அனில் அம்பானி, இந்த பைஜூஸு, இதெல்லாம் இது மாதிரி கதை தான். பைஜூஸு பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா இருக்காரு, அனில் அம்பானி நல்லா வச்சுருக்கிறாரு. இந்த பைஜூஸுக்கும் அனில் அம்பானிக்கும் வேலை செய்ய சேர்ந்து இஎம்ஐ போட்டவன் கதிலாம் என்ன ஆகும்? நான் பைஜூஸில் வேலையாக இருக்கேன், நீ இஎம்ஐ போட்டவன். நான் ரிலையன்ஸ் பவரில் வேலையாக இருக்கேன், ரிலையன்ஸ் கேபிட்டலில் இருக்கிறேன்னு இஎம்ஐ போட்டவன் கதிலாம் என்ன? இப்போ ஓலா ஷோலாவை நம்பி இஎம்ஐ போட்டவன் கதிலாம் என்ன? அதை தான் அவர் சொல்கிறாரு, பி கேர்ஃபுல். ஓகே. அண்ட் செட்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ஆமாம், எப்போதுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக செட் பண்ணோன்னா ம். ஈஸியாக அதை வின் பண்ணிடுவோம். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அழகாக இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஃபைண்டிங் 1 feet பால்ஸ் டு ஜம்ப். அதாவது இந்த ஹை ஜம்பில் 6 அடி 4 அடி ஃபாஸ்பரி ஃப்ளாப்பும்பாங்க.
எல்லாரும் அவனை பார்த்துன்னு இருப்பான். ஒரு அடியில் எங்கேயாவது குச்சி இருக்கும். காலை வச்சு தூக்கினாலே பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறது தான் பெட்டர். ஸோ ஓகே. தடுக்குவோங்கிற ரிஸ்க் இருக்காது. ஃபெயில் ஆகுங்கிற ரிஸ்க் இருக்காது. இது நீங்கள் பண்ணணும். சார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஹையாக தானே சார் வைக்கணும்? வேண்டாமே. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக வச்சிங்கன்னா ம். ரிஸ்க்கை இஷ்டத்துக்கு சுற்றிடுவீங்க. எனக்கு ஓகே. விர ஏற்றிடும் வீக்கம். ஓகே. ஆமாம். அமைதியை கடைபிடிங்கன்றார். பேஷன்ஸ். ப்ராக்டிசிங் பேஷன்ஸ். அதான் நம்ம என்ன சொல்கிறேன், எல்லாமே 6 அடி குதிக்கிற இடமா இருக்குன்னா, நீங்கள் ஒரு அடிக்கு தேடி போகணும். ம். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இல்லை நான் அவசரப்படுவேன், போய் அடித்து அவுட் ஆகிட்டு போயிடுவேன்னா அவுட் ஆகிட்டு போக வேண்டியதுதான். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கிரிக்கெட் ஆடுறது சின்ன வயசில், இந்தியா கடைசி நாள் ஆடி மேட்சை சேவ் பண்ணணுன்னா ம். ஒரு பேட்ஸ்மேன் நாள் ஃபுல்லாக ஆடுவோம். இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நின்று ஆடுறச்ச ரொம்ப கஷ்டம். சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு வாட்டி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினும் ஹனுமான் விகாரியும் ஆடி ட்ரா பண்ணாங்க. பட் அதெல்லாம் பழைய பைகான் இராவோட ஸ்கில்லு. ம். ஸோ ஒரு மேட்சை நம்ம ஜெயிக்க முடியாது, ஆனால் தோற்க முடியும். நீங்கள் நின்று ஆடி அதை ட்ரா பண்ணுறது, அதுதான் பேஷன்ஸு. ஸோ அந்த பேஷன்ஸ் இல்லைன்னா வின் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கேமில் சர்வைவ் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து கேமில் சர்வைவ் ஆனால் தான் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கேம்லேயே இல்லைன்னு வைங்க, அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்த அன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா என்ன யூஸு? ஸோ அந்த ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வர வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்டே இன் தி கேம், யூ ஹாவ் டு ப்ளே த கேம். அதை தான் அவர் சொல்கிறார். அடுத்தது வந்து சூசிங் த ரைட் கம்பெனி, சரியான துணையை தேர்வு செய்யறது. துணிவு இல்லை, கம்பெனி. கம்பெனியவா? கம்பெனியும் நீங்கள் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். துணையும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறீங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்து எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் நான் இருப்பேன். இப்போ எங்கள் அப்பா வந்து மாப்பிள்ளை பார்க்குறச்ச, எங்கள் அப்பா டாடா நகர் ஜம்ஷெட்பூரில் இருந்தார். எங்கள் தாத்தா வந்து மெட்ராஸில் இருந்தார். அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கறதுக்கு அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை போய் பார்த்தாரு நெய்வேலியில். அப்போ அவர் பேர் ஞானமணின்னு பேர். எங்கள் அப்பா ஞானமணிகிட்ட 3-4 கேள்வி கேட்டார். ஞானமணி பதில் சொன்னான். அப்புறம் ஞானமணி கேட்டான், சார் என்னை கேட்டு என்ன யூஸு, என் ஃப்ரெண்டு எப்படி இருப்பான்னு நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க? உன்னை பார்த்தா உன் ஃப்ரெண்டு எப்படியா இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இஃப் யூ கீப் கம்பெனி வித் பீப்புள், உங்களோட ஹையர் லெவலில் இருக்கிறவங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவலுக்கு நீங்கள் வளர்ந்துருவீங்க. உங்கள் லெவல்லையே இருக்க முடியாது. உங்கள் லெவலில் பாதி லெவலோடு நீங்கள் எப்போதும் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அந்த லெவலுக்கு நீங்கள் இறங்கிடுவீங்க. இன்னொரு விஷயம் அவன் சொல்கிறது என்னென்னா, அவரும் சார்லி மங்கரும், நீங்கள் உயிரோடு இருக்கிறவனோட தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சார்லி மங்கரோட வீடியோ 1000 கணக்கான வீடியோ இருக்குது. நான் டெய்லி அதை பார்த்துட்டு இருந்தால் போகிறோம். அவனோட எஸ்ஏஸை படித்தா போகிறோம். அவன் என்ன சொன்னான்னு வந்து ஆர்டிகல்ஸ் படித்தா போகிறோம். செத்து போனவனோட பயோகிராஃபி படித்தா போகிறோம், ஆட்டோபயோகிராஃபி படித்தா போகிறோம். நான் காந்தியோட தெரியணும்னு அவசியம் கிடையாது. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் த ட்ரூத்துன்னு காந்தி ஒரு புக் எழுதினார். அதை படித்தேன்னாலே நான் காந்தியோட ஃப்ரெண்டாக இருப்பேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா படித்தேன்னா நேருவோட ஃப்ரெண்டாக இருப்பேன். அது மாதிரி ஒருத்தரும் ஒன்று நீங்கள் படித்தீங்கன்னா, ஃபைன்மன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் படித்தா ஃபைன்மனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஃப்ரெண்டு கம்பேனியன்கிறவன் உயிரோடு இருக்கணும், உங்கள் ஏரியாவோடு இருக்கணும், நீங்கள் நேராக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஸ் லாங் as யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம், அவங்க கரெக்டு. உங்களோட கீழே இருக்கிறவன் உனக்கு ஃப்ரெண்டாகணும் அவன். ஏன்னா ஒன்ட்டேன்னு அவன் நாலேஜ் கெயின் பண்ண பார்க்குறான். யூ ஹாவ் நத்திங் டு கெயின் ஃப்ரம் ஹிம். அதான். ஓகே சார், ஃபைன். ஸோ வாரன் பஃபட்டுடைய லைஃபை மாற்றின சில விஷயங்கள் குறித்து விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும்
இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.